விஜய் அண்ணா பேசிட்டு இருக்கப்போ கரெக்ட்டா கவர்மெண்ட்ட பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மைக் வந்து கட் ஆயிடுது. கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்து அவர் பேசுறத சுத்தமா கேட்க விடல. நார்மலா இருக்க வேண்டிய மைக்கும் வந்து வெளியில யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. இது வந்து கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. அவர் வந்து பேசுறது யாருக்கும் கேட்றக்கூடாதுன்னு வேணும்னே பண்ற சதி இது. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இவ்ளோ ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ்ன்னு போட்டு ஆடியோ வரைக்கும் கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு. பேசிட்டு இருக்கிற இடத்துல மைக் கட் ஆகுறது, அவர் பேசுறது யாருக்குமே கேட்கல. அவர் பேசிட்டு இருக்கிறது வந்து லிட்டரலா யாருக்குமே கேட்கல. மீடியால எங்கேயுமே வரல. எதுவுமே புரியல. சோ இது வந்து வேணும்னே வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு ஒரு சைடு. அதாவது விஜய் அண்ணாவ சப்போர்ட் பண்றவங்க டிவிகே கட்சியினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் பொலிடிக்ஸ் தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்த வந்து கூட்ட தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு மைக்க கூட வந்து செட் பண்ண தெரியல. இதெல்லாம் முதல்லயே பிளான் பண்ணணும். அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் யாராவது வேணும்னே கூட்டத்துக்கு நடுவுல விடுவாங்களா? அவரு பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அந்த சவுண்ட் அதிகமா கேட்டுச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் டிவிகேவ அட்டாக் பண்றதுன்னு டிவிகே வந்து ஒரே நேரத்துல எல்லா கட்சியும் வேணும்னே சேர்ந்து சதி செஞ்சிருச்சு. எஸ்பெஷலி கவர்மெண்டோட பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்ன்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து சோஷியல் மீடியால வந்து எங்க பார்த்தாலும் டிவிகே திருச்சி. ஏன்னா இதெல்லாம் திருச்சியில நடக்குது. ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ, ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பொலிட்டிக்கல் கேம்பெயினை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. எலெக்ஷன் வரப்போகுது 2026 ப்ராபப்லி ஏப்ரல்ல வருங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து செப்டம்பர் வந்துட்டோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த சைடு ஒரு 4 மாசம், மொத்தமே இன்னொரு 6 மாசத்துல வந்து தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. அவ்வளோ எலெக்ஷனுக்கு கிட்ட வந்துட்டோம். அண்ட் இவ்வளோ ஆனா எலெக்ஷன் கிட்ட வந்தாலும் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1-2 மாசம் தான் ஜெனரலா ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த தடவை அடுத்து வந்து யாரு அப்படிங்கிற क्वेश्चन வந்து சோஷியல் மீடியால வந்து ரொம்ப அதிகமா கேள்வி கேட்கப்பட்டு இருக்குது. இங்க டிஎம்கேல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து விஜய் அண்ணா வந்து இப்ப பாலிடிக்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மறுபடியும் அவங்க ஒரு லீடர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பிஜேபியில வந்து அண்ணாமலை அவர்கள் வருவாங்களா மாட்டாங்களா, அவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்களே அப்படின்னு அங்க ஒரு கமோஷன் சொல்லிட்டு சுத்தி எல்லா இடத்துலயுமே வந்து அடுத்த தலைவர் யாரு, நாம் தமிழர் கட்சி, அவங்க வந்து ஒரு இத்தனை வருஷமா ஒரு 8% கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எல்லாருக்குமே நிறைய क्वेश्चंस. ஓகேவா, எல்லாருக்குமே 2026 எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை தான், ஒரு மிகப்பெரிய எக்ஸாம். சோ எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்ப ஏர்லியாவே கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் இதை மெயினா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட ஹெட் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி வந்து ஆல்ரெடி பாதி தமிழ்நாட்டை முடிச்சிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலயும் கேம்பெயின் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இங்க புதுசா இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க விஜயனா. அவங்களும் வந்து ஆக்சுவல் எலெக்ஷன் கேம்பெயினை வந்து கிக் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஆக்சுவலா மக்களை போய் பார்க்கறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஏன்னா இது வரைக்கும் நடந்த ரெண்டுமே வந்து மாநாடுக்கு வந்து தொண்டர்கள் எல்லாம் உள்ள வருவாங்க, ஃபேன்ஸ் உள்ள வருவாங்க, அது மாநாடு. பட் இதுக்கப்புறம் ஆக்சுவலா ரோடுக்கு போய் மக்களோட மக்களா நின்று ஓட்டு போடுங்கன்னு சொல்றது, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறது தான் இது. இதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சி. ஏன் திருச்சி அப்படின்னா அதுக்கு அவங்களே சொல்றாங்க, திருச்சினா ஒரு திருப்பு முனை. இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் வாழ்ந்த மண்ணா இருக்கட்டும், அண்ணாக்கும் இந்த ஊருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸோ எங்களோட தலைவர்களுக்கும் இந்த ஊருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அந்த ஊரை பற்றி கொஞ்சம் பேசுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ முதல்ல திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இறங்கினதுலேருந்து பேச வேண்டிய இடம் அந்த மரக்கடைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 5 hours ஆயிருக்குது. ரோடில் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஊருக்குள்ளே வர்றதுக்கு 5 மணி நேரம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் சுற்றி இருந்திருக்குது. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக அவங்க பேச ஆரம்பிச்சா கரெக்டாக அங்கே அந்த மேலே ஏறுறாங்க. அந்த பெருசாக ஒரு வீக்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்குன்னு, எலெக்ஷன் கேம்பெயினுக்குன்னு. அந்த வண்டியில் வந்து அந்த பஸ்ஸில் அவங்க ஏறி நின்று ஒரு நிமிஷம் கூட முழுசாக இருக்காது, மைக் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரேரான விஷயம் தான். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அதுவும் ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேச போகிறாங்கிறப்போ ஒரு டெக்னிக்கல் ஸ்நாக்னால இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆடாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறவங்க கிடையாது. ஆல்ரெடி வந்து 2 தடவை மாநாடு நடத்தியிருக்காங்க, பெரிய ஸ்கேலில் நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மைக்கை வச்சு ப்ராப்பராக பேச வைக்கணும்னு அந்த டீம் யோசிக்காமல் போயிருப்பாங்கிறது கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஃபுல்லாக வந்து சொல்லவே தேவையில்ல, மாநாட்டுக்கே அவ்வளோ கூட்டம். திருச்சி ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஆகி நம்மளோட எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 1 hour இருக்குது. அவரும் அந்த டிராஃபிக் உள்ள மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியும் மினிஸ்டர்ஸோட வண்டினா எந்த அளவுக்கு பீம் அடிச்சு எல்லாரையும் நகர்த்தி விட்டு போக, அந்த விஷுவலாக பார்க்குறப்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாரும் நகர்ற மாதிரி இல்லை. ஸோ அதுவுமே வந்து எக்ஸ் மினிஸ்டருமே வந்து ஸ்டக் ஆகிருக்காரு. ஸோ இவ்வளோ டிராஃபிக் வந்து விஜயண்ணா திருச்சிக்கு வந்த உடனே வந்துருச்சு. இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ கூட்டம், காலையிலேருந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அந்த இடத்துல பேச போகிறதுக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும்னு தெரியும். ஏறி பேச ஆரம்பிச்ச உடனே மைக் கட், ஒன்றுமே கேட்கல. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே வந்து மைக் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்னொரு மைக்கில் வச்சு, அந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு மைக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை சுற்றி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது அந்த பஸ்ஸுலேருந்து ஆடியோ சிஸ்டம், அது அந்த பஸ்ஸே வந்து செல்ஃப் பவர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம், வெளியிலேருந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. இதை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் வந்து
ஒண்ணும் கேட்கல. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வேற. மைக் கட் ஆகுது. ஆம்புலன்ஸ் வேற உள்ள வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அந்த சைரன் சவுண்ட்ல வந்து சுத்தமா ஒண்ணும் கேட்கவும் மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எலக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்லயே ஒரு டைம் கத்துனாங்க. இன்னொரு டைம் ஆம்புலன்ஸ் இப்படி வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அஃபண்ட் ஆகி கத்துனாங்க. அப்ப சோசியல் மீடியால எல்லாருமே இருந்துகிட்டு, இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வரப்போ வந்து எப்படி ஒரு தலைவர் இப்படி பேசலாம்னாங்க. பட் அவர் எங்க போனாலும் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க வச்சாங்க. இது வேணும்னே பிளான் பண்ணி வருது. கரெக்ட்டா ஒரு தலைவர் பேசுறப்ப அத டிஸ்டர்ப் பண்ணணும். உள்ள குழப்பத்த உண்டாக்கணும்னு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. இப்போ இங்கேயுமே வந்து டிவிகே அப்படியே விஜய் அண்ணா பேச ஆரம்பிச்ச உடனே எப்படி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வரும்? அப்ப இது வந்து பிளான் பண்ணி பண்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன். இன்னொரு சைடு வந்து எப்படி மைக் கட் ஆகும்? அது இன்னும் அஃபிஷியலா அவங்க சைடுல இருந்து எதனால மைக் கட் ஆச்சுன்னு வெளிய சொல்லல. பட் எப்படி மைக் கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.